ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கான எபிசோடை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனோடவே நேத்திக்கு எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவும் நிவினும் வந்திருப்பாங்க. சப் கலெக்டருக்கு வேலைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க இல்லைங்களா. இன்றைக்கி நான் கேசரி செஞ்சு கொடுத்து விட்றேன், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சாரதா வந்து கேசரி செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. காவேரி எங்கம்மான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு, அதனால் ஃபோன் பேச போயிருக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவங்க பேசின்னு இருப்பாங்க. ஏம்மா இப்போ 5 வருஷமாக காவேரி கூட இருக்கிறியா, அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா, நீ எல்லாம் ஏதாவது ஞாபகப்படுத்தினியா அவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து யமுனா கேட்பாங்க. இல்லடி, என்ன அந்த கல்யாண பேச்சே எடுக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இன்னொன்று, என் பேத்திக்கு இன்றைக்கி 5 வயசு ஆகிட்டு, இன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாள், எங்கே இருக்கிறான்றதும் தெரியல. அவங்க விஜய் வேறு இறந்து போயிட்டாரு. இவங்க எப்படி அவளை வளர்க்குறாங்கன்றதே தெரியல. பழைய இடத்துல போய் பார்த்தாக்கா அந்த இடத்துலையும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவின் வந்து சொல்கிறார், நானும் வந்து கால் பண்ணி கேட்டேன், யாருமே ஃபோன் எடுக்கிறதே இல்லை, அந்த இடத்த விட்டுட்டு வேறு வீட்டுக்கு காலி பண்ணி போயிட்டாங்க, ஆஃபீஸே இல்லாத தடமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை, எந்த ஊரில் இருக்கிறாங்கன்றதும் தெரியல எனக்கும் அப்படின்ற மாதிரி நிவின் வந்து சொல்வார். நான் இதுக்கு தான் அப்போவே என் பேத்தி என்கிட்டே கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன்றது நான் அப்போவே சொன்னேன், நான் இதுக்கு தான். இப்போ எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறானே ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொல்லி அழறாங்க. உடனே காவேரி தான் வராங்க. எனக்கு வேலை கிடச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எங்கன்னா டீச்சர் வேலை காஞ்சிபுரத்தில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய பசங்க படிக்கிற ஸ்கூலு, அதில் வந்து எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்குது, நம்ம எல்லாம் காஞ்சிபுரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க மதுரையில் இருக்கிறாங்க. உடனே யமுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா எனக்கு அங்கே பக்கம் திருவள்ளூர் பக்கம் பக்கம்தான், அதனால் நான் அப்பப்போ வந்து கூட உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க காவேரி சொல்லுவாங்க, சாரதா நீயும் கிளம்பி வாமா, நம்ம 2 பேரும் அங்கே போயிடுவோம், நீ மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிற, அக்காவும் அங்கே கொடைக்கானலில் இருக்கிறா, அதனால் நம்ம அங்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நாளைக்கு கிளம்பலாம், நாளைக்கு தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரதாவும் காவேரி தான் பேசுகிறாங்க. இப்படியே இருந்தால் எப்படிடி, கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, எத்தனை நாளைக்கு தான் தனியாகவே இருக்கலான் இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து சாரதா காவேரியை பார்த்து கேட்குறாங்க. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்கிறதுனா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, பிடிச்ச வேலை செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நான் விருப்பப்படுறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, கடைசி காலத்தில் உன்னை யார் பார்த்துப்பா, நான் உனக்காகவே இருந்துட்டு போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்லுவாங்க. இன்னொரு முறை கல்யாணத்தை பற்றிலாம் என்கிட்ட பேசாதம்மா, எனக்கு இது அந்த டாபிக் எடுத்தாவே எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க காவேரி. அதுக்கு சாரதானா சொல்லுவாங்க, டேய் இருடி, என்னடி பேசுகிற நீ, என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்டேன், இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்காத அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சாரதாக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்தது விஜய் ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. விஜய் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பர்த்டேன்றதுனால ஜாலியாக கேக் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே இருக்கிறாங்க. அதுக்கு பாப்பா வந்து காவேரி பாப்பா வந்து என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது இன்றைக்கி பர்த்டே, ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே விஜயோடைய தாத்தா என்ன சொல்லுவார்னா, சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் அது நார்மல், ஏதாவது பெருசாக கேளு, அப்போ தான் அப்பா அன்னைக்கு கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து விஜயோடைய தாத்தா சொல்வார். அதுக்கு பாப்பா என்ன கேட்பான்னா, எனக்கு அம்மா பார்க்கணும் போல் இருக்குது, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அம்மாவை என்ன நினச்சிட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு என் பர்த்டே தானே, ஏன் அம்மா வரல அப்படின்ற மாதிரி வந்து காவேரி பாப்பா கேட்பாங்க. உடனே விஜய் வந்து அழுதுகிட்டு, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அம்மா பார்க்க வருவாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பாப்பாவை ஹக் பண்ணிவிட்டு சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து விஜயுடைய ஃபேமிலி தான் காமிப்பாங்க. பாப்பா சாப்பிடாத இங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பா. சாப்பிட்டீங்கன்னா தான் நீ ஸ்கூல் அட்மிஷன் போட்டுட்டு வந்தணும், நாளையிலேருந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போகணும், நீ ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க கதையை.
இவங்க அட்மிஷன் போட்டுட்டு வருவாங்க. நாளைக்கு உடனே சடனாக வந்து அவங்க பார்க்குற மாரி கொண்டு போக மாட்டாங்க. இவங்க அட்மிஷன் போட்டுட்டு பாப்பா கிளாஸில் போயிட்டு காவேரி கிளாஸ் எடுக்கிற மாரி தான் கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எழுந்து சொல்கிற மாரி தான் இருக்கும் கிளாஸில். அதுக்கப்புறம் உன் பேர் காவேரியா? என் பேரும் காவேரி அப்படின்ற மாரி வந்து ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. காவேரியும், காவேரியுடைய பொண்ணும். இத வந்து கிளாஸ்ல நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விஜய் தான் வந்து கூட்டிட்டு போற மாரி காமிப்பாங்க. விஜய் வந்து கார்ல வருவாரு. பாப்பா போயிட்டு அ ஏறிட்டு போயிட்டு, "இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன நடந்தது?" அப்படின்ற மாரி வந்து விஜய் வந்து கேட்பாரு. "அப்பா இன்னைக்கு எங்க கிளாஸ் டீச்சர் பேரும், என் பேரும் ஒண்ணு. காவேரி. எங்க டீச்சர் பேரும் காவேரி தான்ப்பா" அப்படின்னேன். "ஓ! அப்படியா? பரவாயில்லையே! ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க போல" அப்படின்ற மாரி வந்து விஜய் கேட்பாரு. "அ இன்னைக்கு என்கிட்ட நல்லா பேசுனாங்கப்பா. நெறைய ரைம்ஸ்லாம் சொல்லிக் குடுத்து விட்டாங்க. எனக்கு அந்த டீச்சர ரொம்ப புடிச்சிருக்குப்பா" அப்படின்ற மாரி வந்து காவேரியுடைய பொண்ணு சொல்லுவா. எதனால பார்த்தீங்கன்னா, காவேரி உடைய பொண்ணுக்கு வந்து காவேரியுடைய ஃபோட்டோ காமிக்காததான் வந்து விஜய் வந்து வளர்த்துக்கிட்டு வர மாரி தான் காமிப்பாங்க 5 வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து எப்படி கதைய கொண்டு போவாங்கன்னா, நல்லா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஆயிட்டு, ஒரு நாள் வந்து டீச்சர கூட்டிக்கிட்டு இவ வீட்டுக்கு வர மாரி காமிப்பாங்க. அந்த நேரத்தில தான் விஜய் வந்து காவேரி பார்க்குற மாரி கதைய கொண்டு போவாங்க. அது வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா கிட்ட காவேரி ஃபஸ்ட்டு நல்லா பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் லவ்வுன்ற மாரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க கதைய. இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் குடுத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.